ஏய் இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நீ யாரு கிட்ட அவங்க கூட வெளியே போன? ஓ சந்தேகப்படுறியா? வெயிட்டி போன டென்ஷன் பண்ணிட்டேன். டேய் நான் இப்போ ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண போறேன்டா. லவ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இப்போ வெறும் சண்டை மட்டும் தான் போடுறா. இதுக்கு முன்னாடி லவ் செட் ஆகணும்னு தோணுடா. மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லவா? அனாதையாக இருக்கிறேன்னா ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கடா. ஃபுல் டைம் தனியாக தான் இருப்பேன். நானும் என் வீட்டில் இருக்கிற ஃபேன் சவுண்டு தான் எனக்கு கம்பெனியே. அந்த ஃபேனில் இருந்து வர சவுண்டில் எனக்கு தைரியம். அந்த தைரியத்திலேயே நான் நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குவேன். என்னன்னு சொல்கிறது மச்சான், போக போக அந்த ஃபேன்லேருந்து வர சவுண்டு எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு பாடி தர தாலாட்டு மாதிரியே நினச்சிட்டேன்டா. எதுக்கு இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஏறு முழுசாக கேளு. ஒரு நாள் டக்குன்னு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுலேருந்து சவுண்டு வரல. அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை. என் தைரியம் போச்சு, என் நிம்மதி போச்சு. எனக்கு ஸ்ட்ரேஞ்சான சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அவ்வளோ நாள் தனியாக படுத்த எனக்கு அன்னைக்கு தான் தனிமையே ஃபீல் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த ஃபேனை சரி பண்ணுற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போ என்னதான் சொல்ல வர? ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் டக்குன்னு காணாமல் போகும்போது வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு முடிவெடு.